வணக்கம் மக்களே. இன்னைக்கு மகாநடி எபிசோட்ல என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சாரதா காவேரி முன்னாடி உட்கார்ந்து ஓன்னு ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி காவேரிக்கு எல்லாமே மறந்து போயிடுச்சே. அவள என்னதான் பண்றது? எப்படிதான் அவளுக்கு குழந்தை இருக்குங்கிறது சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதே டைம் நம்ம சோமுவும் அவங்க ஒய்ஃப் கல்யாணியும் அங்க வராங்க. வந்தவங்க காவேரிய பார்க்கதான் வந்தேங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா காவேரி தூங்கிட்டு இருக்கால, எழுப்ப வேணாம், அவளை பார்க்கதான் வந்த பரவாயில்ல அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சோமு ஒரு விஷயத்த பத்தி சொல்றாங்க. எங்களுக்கு ஒரு விஷயத்த உங்ககிட்ட பேசணும். ஆனா அது பேச வேண்டிய இடம் இது இல்ல. வீட்டுல பேசிக்கலாம் வாங்கன்னு சொல்றாங்க. உடனே நம்ம சாரதாவும் சரி வீட்டுல போய் பேசலாம்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாரதாவை நிக்க வச்சு நம்ம கல்யாணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. எங்களோட பேரை எந்த நிலைமையில இருக்கான்னு சொல்லி உங்களுக்கு தெரியாது. அவனை வென்டிலேட்டர்ல இருந்து வெளியே கூட்டிட்டு வந்தா இறந்துருவான். அவனோட உயிருக்கு உத்தரவாதமே இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம சாரதா மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் ஆயிடுச்சாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. யாரும் பயப்படாதீங்க, மாப்பிள்ளைக்கு எதுவுமே ஆகாது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. ஆனா நம்ம கல்யாணி சோமுவும் எங்களுக்கு அந்த ஹோப்பே போயிடுச்சு, எங்களுக்கு நம்பிக்கை சுத்தமா இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம கல்யாணி ஒரு ஐடியா சொல்ற மாதிரி சொல்றாங்க. எப்படியும் காவேரிக்கும் இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அவளை நீங்க ஊருக்கு கூட்டிட்டு போயிருங்க, குழந்தைய இங்க கொடுத்துட்டு போயிருங்க. எங்க பேரன் தான் இப்படி ஆயிட்டான், அட்லீஸ்ட் அவனோட மகளையாச்சும் நாங்க வளர்த்திக்கிறோம், சந்தோஷமா நாங்க இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம சாரதாவுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. சரி வீட்டுல எல்லாத்துக்கிட்டையும் பேசி பார்த்து சொல்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ள போய் பேசுறாங்க. அந்த டைம் நம்ம கங்கா சொல்றாங்க, எப்படி நம்ம குழந்தைய இப்படி பிரிச்சு வைக்க முடியும்? காவேரி கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்த பத்தி பேசிக்கலாம், ஆனா குழந்தைய அவங்க கிட்ட கொடுக்க வேணாம். ஏன்னா நாளை பின்ன நம்ம காவேரிக்கு நிலைமை தெரிஞ்சிருச்சு, என்ன ஆச்சு அப்படிங்கறதுல தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது ரொம்ப கஷ்டமா போயிடும். அது மட்டும் இல்லாம ஒரு குழந்தையும் அம்மாவையும் பிரிச்ச சாபம் நமக்கு எதுக்கு? நம்ம எப்படியாச்சும் பாத்துக்கலாம், குழந்தைய அவங்க கிட்ட எல்லாம் கொடுக்க வேணாங்கிற மாதிரி நம்ம கங்கா சொல்லி அனுப்பிச்சிடுறா. நம்ம சாரதா அங்க இருந்து நேரா நம்ம கல்யாணிக்கிட்டயே பேசுறாங்க. இங்க யாருக்குமே குழந்தைய கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கல்யாணி இதை விட ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்காது, நீங்க யோசிச்சு பாருங்க. ஏன்னா காவேரிக்கு அவளுக்கு குழந்தை பிறந்த விஷயமே தெரியல, அவ எப்படி குழந்தைய பாத்துக்குவா? நாங்க குழந்தைய நல்லதுக்காகவும் தான் சொல்றோங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம கல்யாணி சாரதாவோட கால்லயே விழுந்துடுறாங்க. காலில் விழுந்த கையோட நம்ம சாரதாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. என்னதான் நம்ம கங்கா பாட்டின்னு எல்லாரும் சொன்னாலும் நம்ம சாரதா இப்ப கடைசியில ஓகே தான் சொல்ல போறாங்க. நாளைக்கு என்ன ஆகுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம காவேரியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. அந்த டைம் காவேரி கிட்ட யாருமே அந்த குழந்தைய காட்டவே வேணாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜயும் கண் முழிச்சுட்டாரு. அவர் கண் முழிச்ச கையோட காவேரிக்கு என்னாச்சு, குழந்தைக்கு என்னாச்சுன்னு தான் நம்ம கல்யாணிகிட்டே கேக்குறாங்க. இவங்க 2 பேருக்கிட்டயும் பொய்ய சொல்லி ஒரு வழியா இவங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கிறது தான் நம்ம கல்யாணியோட பிளான். அதுதான் நடக்கவும் போகுதுன்னு வைங்களேன். இதுக்கப்புறம் என்ன ஆகுதுங்கிறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.